விஷன் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் டாரி. நம்ம இப்போ எங்க இருக்கிறோம் கேட்டிங்கன்னா மதுரையில் இருக்க பழங்கானத்தில் இருக்கோம். இங்கே 100க்கும் மேற்பட்ட மாடுகள் வளர்க்குறாங்க. ஸோ ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி இந்த மாடுகளை எவ்வளோ தூரம் அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க, என்ன உணவுகள்லாம் கொடுக்குறாங்க, எவ்வளோ தூரம் பாசமாக பார்த்துக்கிறாங்க, அந்த மாடுகளுக்காக இவங்க எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு, பல வருடங்களாக மாடு வளர்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். என் பேர் தினகரன். நாங்கள் பழங்கானத்தம், மதுரையில் இருக்க பழங்கானத்தம். பழங்கானத்தோட பெருமையே பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த நத்தம் தான் சொல்லுவாங்க. இத்திகாசம் புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழமைகளை இன்னும் காத்துக்கிட்டு இருக்க நத்தம் தான் பழங்கானத்தம். இங்கே ஜல்லிக்கட்டு மாடு, சேவல் சண்டை, கெடா சண்டை எல்லாமே விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு கிராமம் மாணி. இன்னும் பார்த்தீங்கன்னா 17 வருஷம் கழித்து ஜல்லிக்கட்டு போன வருஷம் நடத்துனாங்க. இந்த வருஷம் சிறப்பாக நடத்த போகிறாங்க. இங்கே அழகான சூழ்நிலை, கம்மாக்கரை, வயக்காடுகள் எல்லாம் இருக்கும். மக்களும் இன்னும் கிராமத்தில் இருக்க மாதிரியே இருப்பாங்க. அதான் உண்மை. நான் ஜல்லிக்கட்டு மாடில் ஒரு 5 வருஷமாக எனக்கு ஒரு காதலில் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பரம்பரையாக நான் ஜல்லிக்கட்டு மாடுகள்லாம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து வளர்க்கலை. மாடுகள் மேலே அவருக்கு ஆர்வம், ஆனால் பசு மாடு தான் வச்சுருந்தார். நான் இந்த ஜல்லிக்கட்டுகளில் டிவியில் பார்த்துட்டு, பக்கத்தில் வளர்க்குறவங்கள பார்த்துட்டு, இந்த கம்பீரத்தை பார்த்துட்டு நம்ம வீட்லேயும் காலை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து வந்தனால நான் சம்பாதிச்ச பிறகு என்னால் குடும்பத்தை நடத்தணும்னு முடிவு பண்ண பிறகு நான் ஒரு காளையை வாங்க ஆரம்பித்தேன். இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். நான் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கேன், வேறு எதுவும் உபயோகப்படுத்தலை. இந்த ஜல்லிக்கட்டு ஜனவரி மாதம் வரப்போகுது அப்படின்னா நாங்கள் லாஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே 90 நாள் மாடை ரெடி பண்ணுவோம். மாடை எடுத்து கத்தாழை கொடுத்து மாடை டிவார்மிங் பண்ணுவோம். டிவார்மிங்னா குடல் புழு நீக்கன்னு சொல்லுவாங்க, அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேனாக்கு ஒரு மாத்திரை போட்டு, இப்போ உங்கள் உதாரணத்துக்கு 1ஆம் தேதி நாங்கள் ஒரு டேப்லெட்டு பூச்சி மாத்திரை கொடுக்குறோன்னா அடுத்து 7ஆம் தேதி ஒன்று கொடுப்போம், அடுத்து 21ஆம் தேதி ஒன்று கொடுப்போம். முதல்ல போடுற மாத்திரைக்கு குடலில் இருக்க புழுகள் செத்துரும். 2வது கொடுக்குற மாத்திரைகளுக்கு குடலில் இருக்க கருகள் செத்துரும், பூச்சியோட கருக்கள் செத்துரும். அதுக்கப்புறம் சுத்தமாக வகுரே க்ளீன் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன இறை கொடுத்தாலும் சரி, அந்த இறை மாட்டுக்கு ரத்தமாக போய் நல்லா சத்து பிடிக்கிற மாதிரி மாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரெடி ஆகும். மாடுகளுக்கு இறைன்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் நாட்டுக்கோழி முட்டை கொடுப்போம். நாட்டுக்கோழி முட்டை ஓடோடு தான் கொடுப்போம். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கனால இப்போ பிராய்லர் கோழி முட்டை தான் அதிகமாக கிடைக்கிது. இருந்தாலும் நாட்டுக்கோழி கிராமங்களில் சொல்லி வச்சு நாட்டுக்கோழி முட்டை வாங்கி ஒரு நாளைக்கு 2 முட்டை மானி வெறு வகத்தில் கொடுத்துருவோம். கொடுத்து ஒரு மணி நேரம் தலையை தூக்கி, மாடு தலையை குனியாத அளவுக்கு தலையை தூக்கி கட்டி போட்டுருவோம். இது கட்டி போகிறனால என்னன்னா இந்த அடி கழுத்துகள் நல்ல பலமாக இப்படி ஏந்தி நிற்கிறனால நல்ல பலமாக இருக்கும். அதுக்கப்புறம் இறக்கி கட்டி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வாயில் அந்த எச்சிகள்லாம் ஒடியும். அதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வைக்கிறது. தண்ணி வைக்கிறதுனா சும்மா வெறும் தண்ணி இல்லை, ஒரு 10 லிட்டர் தண்ணியை வச்சு ஒரு 1 கிலோ உளுந்தங்குருணை, உளுந்தை உடைக்கும் போது குருணையை கிடைக்கிறது உளுந்தங்குருணை, பருத்தி விதை, சிவப்பு தூசி, தோரந்தூசி, கம்பை மாவை அரைச்சி வச்சுருப்போம். இது 5 ஐட்டத்தையும் கலந்து கரெக்டாக 5 கிலோ மாடுகளுக்கு வைப்போம். மாடு தண்ணி குடிக்கிற அளவு கம்மியாக தான் இருக்கும், இறை சாப்பிட்றது இன்டேக் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அதை சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு சராசரியாக ஒரு 4 மணி நேரம் வெயிலில் கட்டுவோம். காலை வெயில் மனிதனுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி வெயிலில் கட்டிட்டு மாடு அது காலார நடந்து உலாத்தி மண்ணில் வெயிலில் நிற்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் கொண்டு வச்சுட்டு ஒரு 4 லிட்டர் தண்ணி மட்டும் மத்தியானம் தாகத்துக்கு கொடுத்துட்டு மாடை அப்படியே ஃப்ரீயாக போட்டுருவோம். வைக்கல் எதுவும் போட மாட்டோம். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே மாடை பிடிச்சி கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரம் மாடை அது நடக்கா விரட்டாமல் கொள்ளாமல் அது நடக்கா பண்ணுவோம். இது முத நாள்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த 90 நாளும் இதை தான் பண்ண போகிறோம். அப்போது இருக்க 30 நாளில் மாடு ஏதோ நம்ம ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி மாடு அதை உணர்ந்துக்கிறோம். அடுத்த 31ஆவது நாள்லேருந்து 90ஆவது நாள் வரைக்கும் நம்ம வைக்கிற இறைக்கும் நம்ம கொடுக்குற ப்ராக்டிக்ஸுக்கும் மாடு ஃபிட் ஆயிரும். அந்த ஜல்லிக்கட்டு கிரவுண்டுக்கு என்ன ஃபிட்னஸ் தேவையோ அந்த ஃபிட்னஸ் மாடுக்கு 100%க்கு 200% கிடச்சிரும். வருஷம் பூரா நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்களா, இல்லை இந்த 90 நாள் மட்டும் தான் ட்ரெயின் பண்ணுவீங்க? மற்ற நாளில் மாடை என்ன பண்ணியிருப்பீங்க? அமைதியாக அது கூடாரத்தில் இருக்குமா? ஒரு சாதாரண மனிதன் இருக்கிறதுக்கும் ஒரு திடீர்னு ஒரு 6 மாதம் ஜிம்முக்கு போய் நடக்கிற நடைகளுக்கும் அவன் போகிற ஷர்ட்டுக்கும் அவனோட ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு கம்பீரம் இருக்கிற மாதிரி அந்த 90 நாள் அந்த காளைகளே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்த மாடுகளை சில பேர் தம்பியாக பார்ப்பாங்க, சில பேர் அண்ணனாக பார்ப்பாங்க. பெண்களும் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனால் அதில் காதல் இல்லைன்னா அந்த மாடை கொண்டு செலுத்தவே முடியாது. இன்றைக்கி எனக்கு ஆசை இருக்குது ஜல்லிக்கட்டு மாடு வாங்கணும்னா நான் 1 லட்ச ரூபா போட்டு வாங்கிடலாம். ஆனால் அந்த மாடுக்கு தேவையான பக்குவங்கள், மாடை நம்ம நம்புறது, நம்ம மாடை நம்புறது, நமக்காண்டி மாடு விளையாடுறது, இதெல்லாம் அதில் பிணைப்பு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர சாதாரண ஆளுகள் எல்லாருமே ஜல்லிக்கட்டு மாடு வாங்கி வளர்த்து கொண்டு போய் அடைச்சிடலான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ என்னென்ன பயிற்சி ஒரு வரிசையாக ஒரு லைன் பை லைனாக என்ன பயிற்சி பண்ணுவீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள்.
நடைப்பயிற்சி ரொம்ப மாடுக்கு நல்லது. இப்போ நம்மளே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தோம்னா கால் ஷூவை பிடிச்ச மாதிரி இருக்கும். நடக்க நடக்க நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், கெட்ட நீர்கள் வெளியேறும், மாடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் நடைப்பயிற்சி கண்டிப்பாக ஒரு மாட்டுக்கு ஒரு 5 கிலோமீட்டராவது சராசரியாக இந்த 90 நாளில் பண்ணி தான் ஆகணும். வாரத்துக்கு 3 முறை ஒரு அரை மணி நேரம் நீச்சல் கண்டிப்பாக நாங்கள் போட்டுருவோம். அந்த அரை மணி நேரம் தொடர்ந்து நீச்சல் போட மாட்டோம். ஒரு 10 நிமிஷம் நீந்துட்டு மாடு திரும்பி கரைக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகி மூச்சு விட்டுட்டு திரும்பி ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் மாடு உள்ளே நீந்த போகும். அந்த மாடு நீந்தலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பழைய காலத்தில் பின்பற்றினா நாட்டு மருந்துகளை நாங்கள் போடுவோம். ஒரு நாளைக்கு இஞ்சியும் பாலும் போடுவோம். இஞ்சி எதுக்கு சாப்பிட்றோம்? நம்மளே சாப்பிட்டுக்கிட்டு இஞ்சி ஜூஸ் குடிக்கிறோம், கெட்ட நீர்களையும் கெட்ட கொழுப்புகளையும் கரைக்கும், நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். அதுக்காண்டி இஞ்சி பால் கொடுப்போம். அதுக்கு அடுத்த நாள் முதல் நீச்சல் 2 காலம் கழித்து 3ஆம் நீச்சல் 2ஆம் நீச்சல் போகும்போது சுக்கையும் பாலையும் இடித்து ஒரு மசாலா மானி கலந்து அதுக்கு போடுவோம். நீச்சல் 20 நிமிஷம் போட்டுட்டு மாடுகளை கொண்டு வந்து ஒரு 1 மணி நேரம் மாடை ஃப்ரீயாக கொட்டத்தில் கட்டிட்டு அதுக்கப்புறம் அரை வகுத்துக்கு தண்ணி வச்சா போதும். மாடு தண்ணி அளவாக எடுக்காது. ஏன்னா நம்ம வேலை செஞ்சுட்டு வந்து ஒரு ஜிம்லேயே ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து சாப்பாடு இதெல்லாம் கம்மியாக தான் எடுப்போம். அது மாதிரி கம்மியாக எடுத்துடும். திரும்பி சாயந்தரம் எப்பயும் போல் ரெகுலராக 5 கிலோ இற சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது சரி, இப்போ நீச்சல் மாட்டை யார் கூட்டிகிட்டு போவானே? அது போகிறது வந்து எனக்கு வந்து சிவராமன் தான் போடுவோம். ஓகே, சூப்பர் சூப்பர். நீச்சல் பயிற்சி ஓகே, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சரி, வாங்க சிவராமன், நான் அங்கிட்ட வந்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நம்மளே வந்து நீச்சல் போடுறப்போ வந்து சில நேரம் ஆழத்துக்குள்ளே போகிறப்போ வந்து தடுமாறுவோம், கொஞ்சம் வெளியே வருவோம், மூச்சு திணறலாம் வரும். இப்போ மாடை நம்ம கூப்பிட்டு போகிறோம், நம்மளோட ட்ரிபிள் மடங்கு ஜாஸ்தியானது, உள்ளே இழுத்துறாதா? அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் நீங்கள் எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? உள்ளே இழுத்துறாதா உங்களை இந்த மாதிரி? சின்ன வயசுலேருந்து மாட்டு கூட இருந்தனால கண்டு நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது கண்டை போட்டு பழகுனது. அப்படியே இப்போ நம்ம கொஞ்சம் வயசு பெரியானோன்னா அப்படியே பெரிய மாடுகளையும் போட பழகிட்டோம். மாடு நம்மளுக்கு மேலே தான் நீந்தோம். நம்ம அது கூட நேராக நீந்தி போய் அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதையும் நீந்த விட்டு அப்புறம் கரைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு போட்டு அப்புறம் திருப்பி மாடை கொஞ்சம் நீச்சல் போகிறது. ஸோ எவ்வளோ நேரம் ஒரு மாடால் உள்ளே நீந்த முடியும்? மாடு 10 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா நீந்தோம். நம்மளால் அவ்வளோ நேரம் நீந்த முடியாத, மாடையும் கொஞ்சம் ரெஸ்ட் விடணும், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் விடணும். அதுக்காண்டி கொஞ்சம் 10 நிமிஷம் விட்டு அப்படி தான் போகணும். அதால் முடியலை அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சிக்னல் கொடுக்குமா? இப்போ நம்மளாம் முடியலைன்னா இன்னொரு ஆள் பிடிச்சி கீழே இறக்கி விட்ருவோம்ல, ஆனால் மாடுகள் அது பண்ணாது. அது ஏதாவது சிக்னல் கொடுக்குமா உங்களுக்கு? மாடு ஃபஸ்ட்டு தடவை நீச்சல் போட போகும்போது பழகிருச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் நீந்ததுன்னா 15 நிமிஷம் அதனால் முடியலாம். அப்படியே தலையால் பெறல ஆரம்பிக்கும். அப்படியே கால் மேலே வரும், வால் மேலே வரும், தலையால் இப்படி பெறலும் கொம்பை கொடுத்து. அப்போ நம்ம கொஞ்சம் சுதாரித்து மாட்டை கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துடுவோம். சின்ன வயசுலேருந்து மாடு கூட ரொம்ப வந்து அழகாக ஒரு பிணைப்பாக இருக்கிறாரு. ஸோ வாழ்த்துக்கள், பார்த்து இனிமேல் கரெக்டாக நீச்சல் போடணும். ஓகேவா? சரி, அடுத்த ஒரு கேள்வினே, நீங்கள் பொதுவாக வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறவங்களா இருக்கட்டும் சரி, அந்த கூட்டிகிட்டு போகிறவங்களா இருக்கட்டும் சொல்லி அவங்களே தயார் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாடை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ஏதாவது பர்சனலாக சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், வேண்டதலாக இருக்கட்டும், இந்த 90 நாள் நாங்களும் அதோட சேர்ந்து மெனக்கெட்டு தெய்வ பக்தியோட மாடை கொண்டு போய் அடைப்போம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒருத்தவங்க அண்ணனை வளர்ப்பாங்க, ஒருத்தன் தம்பியை வளர்ப்பாங்க. நாங்கள் வந்து எங்கள் குலசாமியை தான் வளர்ப்போம். அந்த காரி மாட்டுக்கு கருப்புசாமின்னு பேர் வச்சுருக்கேன். என்னோட காவல் தெய்வம் கருப்புசாமி, அதனால் கருப்புசாமின்னு வச்சுருக்கேன். இந்த மாடுக்கு வந்து என் குலதெய்வம் அழகுமலையான், அதனால் அழகுமலையான்னு பேர் வச்சுருக்கேன். அப்போ என் குலதெய்வத்தையே நான் வளர்க்குற மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னமும் என் கொட்டத்துக்குள்ளே செருப்பு போட்டு நாங்கள் போக மாட்டோம். இந்த வெட்டினரி டாக்டர்ஸ்லாம் வராங்கல்ல, வரப்போ வந்து அவங்க என்னென்னலாம் பார்ப்பாங்க, என்னென்னலாம் பார்த்து மாட்டை வந்து சரிப்படுத்துவாங்க? அப்படி இல்லைன்னா அந்த மாடு வந்து எப்போ ஃபெயில் ஆகும்? இப்போ வந்து ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆன பிறகு மெடிக்கல் ஃபிட்னஸ் இல்லாத மாடுகளை ஜல்லிக்கட்டில் அலோவ் பண்ணுறது கிடையாது. கவர்மெண்ட் ஜியோ என்ன ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா 120 சென்டிமீட்டருக்கு மேலே மாடு உயரம் இருக்கணும். மாடு உயரம்னா திமிழ் கிடையாது, மாடோட முதுகு வரைக்கும் தான் உயரம் அளவு வைப்பாங்க. 120 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கு மேலே உள்ள மாடுகள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு அலோடு, அது கீழே இருந்துச்சுன்னா மாடு வந்து அலோடு கிடையாது. ஆமாம், அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து இப்போ ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க டாக்டர். ஒரு சர்டிஃபிகேட் வந்து 1 இயருக்கு தான் செல்லும். அடுத்த வருஷம் வந்து நம்ம சர்டிஃபிகேட் ரினியூவல் பண்ணணும், மாடை கொண்டு போய் ரினியூவல் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். அடுத்து பல்லு பார்ப்பாங்க. ஒரு சராசரி காலங்கள் இவ்வளோ காலம்தான் மாடை வந்து ஜல்லிக்கட்டுன்ற கேமுக்கு நம்ம கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் அதை ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த மாரியே டாக்டர் பார்க்குறது என்னென்னா, இந்த மாடோட ஏஜுக்கு ஜல்லிக்கட்டு விடலாமா, இதுக்கு அந்த வயசு இருக்கா, இல்லை ஏஜ் பார் ஆயிடுச்சா, இல்லை இன்னும் வயசு வரணுமா, அந்த மணி 2 பல் போட்டுருச்சா, 4 பல் போட்டுருச்சா, 6 பல் போட்டுருச்சான்னு அந்த பல்லை கணக்கு பண்ணி எழுதுவாங்க. இன்னொன்று மாடை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காண்டி அந்த பேட்சஸ் கலரையும் எழுதுவாங்க. இன்னொன்று பிரீடு எழுதுவாங்க. இது நாட்டு மாட்டில் புள்ளிக்குளம் பிரீடு, இது உம்பளச்சேரி பிரீடு, இது காங்கேயம் பிரீடு, இது தென்கோட்டை மாடு, இது புதுக்கோட்டை மாடுகள், இது மணப்பாறை மாடுகள்னு சொல்லி அந்த பிரீடை வந்து மென்ஷன் பண்ணி எழுதுவாங்க. ஸோ இதுதான் டாக்டர் ரெகுலராக பார்க்குறது. இதுக்கு போக மாதத்துக்கு ஒருக்கா
இந்த காண நோய்கள் வரும்போது அதுக்கு தடுப்பூசி போடுறது, கோமாரி நோய் வரும்போது தடுப்பூசி போடுறது, ஏதாவது வைரல் ஃபீவரோ இல்லை சீசன் மாறும்போது கிளைமேட் மாறும்போது மாடுகள் தண்ணி குடிக்காமல் நின்றுக்கு இருக்கும்போது அதுக்கு எமர்ஜென்சியாக ஃபஸ்ட் எய்டு பண்ணுறது எல்லாமே டாக்டர்ஸ் வந்து நம்ம ஜிஹெச்லேயே வந்து அலௌன்ஸ் பண்ணி செஞ்சுருவாங்க. பொதுவாக வந்து நம்ம ஒரு ஒரு பெட்டு ஏதாவது ஒரு ஒரு வீட்டில் ஒரு பெட்டு சின்ன நாய் வளர்க்குறோமோ ஒரு புறா வளர்க்குறோமோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு செலவாகும். ஸோ அப்படின்றப்போ நம்ம மாடு அப்படின்றப்போ எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே, அதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, செலவு இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஜல்லிக்கட்டு இல்லாத மிச்சம் 9 மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட செலவு வந்து 100 ரூபா தான் இருக்கும். இந்த 90 நாள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு செலவு வந்து 500 ரூபா ஆகுங்க. ஒரு நாளைக்கு 10 கிலோ இறை சாப்பிடும். இது போக ஒரு நாளைக்கு 1/2 கிலோ பெருச்சம்பளம் நாங்கள் கொடுப்போம். சாப்பாடு நைட்டு சாப்பாடு வச்சு முடித்த பிறகு 1/2 கிலோ பெருச்சம்பளம் நாங்கள் கொடுப்போம். நைட்டு சாப்பாடில் 2 தேங்காய் பூவாக திருவி அதில் சேர்த்து கொடுப்போம். அந்த ஒரு நாள் முழுக்க மாடு நிற்கிறதுக்கான தெம்பை நம்ம சாப்பாட்டில் கொடுத்து தான் ஆகணும். அதை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இதை விட டபுள் மடங்கு வெறியில் காளையர்கள் நிற்பாங்க மாடு அடக்கிறதுக்கு. அவங்க 10 பேர் கட்டினாலும் 10 பேர்த்தையும் சமாளித்து தப்பிச்சு அவங்கள்ட்ட தான் அந்த வெளியில் அந்த 3 செகண்டில் வெளியில் வந்து அந்த பரிசை வாங்கி கொடுக்கும்போது தான் நமக்கு அது சந்தோஷம். அந்த 3 நிமிஷம் நம்ம பேரை சொல்லுவாங்க, இன்னார் மாடு வருதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரை கேட்கறதுக்காக ரொம்ப காத்துக்கிட்டு அதுலேயும் ஜெயிச்சிச்சுப்பான்னு சொல்லும் போது ஏதோ ஒரே பிரசவத்தில் 10 பிள்ளை பெற்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி செலவு பண்ணதுக்கு. அப்புறம் உங்கள் தம்பிங்க ரொம்ப அழகாகவே வந்து நீச்சல் பயிற்சி பண்ணி அவங்களோட நேரத்தை ஒதுக்கி நமக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தம்பி பேர் என்ன, சார் பேர் என்ன? அழகுமலையான். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அவங்க பேர் கருப்பு. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ வந்து இவங்க 2 பேருமே நம்மளை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. எதுவுமே சீண்டலை. இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ விஷன் டிவி நேயர்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. விஷன் டிவி நேயர்களுக்கும் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாய், டேக் கேர். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ஜாலியாக சொல்லுங்கள் சும்மா. பாய் பாய். பாய் அழகு, பாய் கருப்பு. பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். ஓகே.